கடவுளுக்கு மட்டுமே பயப்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசிகளை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய பார்வையில பிடிவாதக்காரங்க இப்படிதான் தெரிவாங்க. கோபக்காரங்களா தெரிவாங்க. சொல்லப்போனா சுயநலவாதிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே மனதளவுல ரொம்ப நல்லவங்க. இதோட இவங்கள பார்த்தா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்கிட்ட என்னப்பா சரக்கு இருக்க போகுது, விச் மீன்ஸ் இவங்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஒதுக்கி இருப்பாங்க. ஆனா உண்மைக்கும் பார்த்தோம்னா உத்தியோகத்திலும் சரி தொழிலையும் சரி மிகவும் ஆளுமை திறன் மிக்கவங்க. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு அதிக அளவுல உதவி செய்து அதற்காக நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டவர்கள். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? மொத்தம் உதவி செஞ்சதுனால நிறைய உபத்திரங்களை சந்திச்சிருப்பீங்க. இதோட கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான்ப்பா குணம் இருக்கும். இந்த சொல்லு யாருக்கு பொருத்தமாகுதோ இல்லையா, விருச்சிக ராசிக்கு ரொம்ப பொருத்தமாகும். ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் கோபப்பட்டாலும் சரி மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. உதவி கேட்டு வந்தேன்னா அதை மறந்துட்டு உதவி செய்யறது இவங்க தான். இப்படிப்பட்ட குணநலங்கள் கொண்ட நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. உயிரே போனாலும் இதை மட்டும் செய்யாதீங்க, நீங்க மறுபிறவி எடுக்க போறீங்க. விருச்சிக ராசிக்காரங்கள ஜூன் மாதத்துல ஒரு சில அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுதுன்னு எழுதியிருக்க. இப்போ விருச்சிக ராசி யோசிக்கிறது என்ன? ஆல்ரெடி செத்து தான் பொழைச்சிட்டு இருக்காங்க. தினம் தினம் மறுபிறவி எடுத்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி, இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆல்ரெடி உசுறு போன நிலையில தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் சொல்லு, தெளிவா பாத்துக்கிறேன். நீ சொல்றதுல நிஜமாவே எங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழ போதாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சொல்றேங்க. விருச்சிகம் ராசி விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், உங்க எல்லாருக்கும் இந்த பொது பலன்கள் பொருத்தமாகும். உங்க ராசியில கிரக நிலை இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்துல சனி பகவான், அவர் கூட ராகு பகவான் கூட்டணியில. ஸோ இப்போ சனியும் ராகுவும் தான் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் இடைஞ்சல கொடுப்பாங்க. அடுத்த ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிர பகவான், இவங்க பண்ணக்கூடிய பாதிப்பை சுக்கிரனும் குரு பகவானும் தான் ஓரளவுக்கு சரி செய்வாங்க. அடுத்த கலத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான். அடுத்ததான் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான், பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான், அவர் கூட செவ்வாய் பகவான் கூட்டணியில. அடுத்ததான் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான். ஸோ 9 நவகரங்களும் இப்படி உங்க ராசியில உட்கார்ந்துகிட்டு தான் பலன் கொடுக்க போறாங்க. இதோட இந்த மாதத்துல கிரக மாற்றம் பார்த்திருக்க 5 கிரக மாற்றம் நடக்க போகுது. ஆல்ரெடி 2/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டார். இதோட வரக்கூடிய 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் பாகிஸ்தான்ல தொழில்ஸ்தானத்துக்கு மாற போறார். மூணாவதா 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறார். நான்காவதா 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாற போறார். இது எல்லாத்துக்கும் மேல இந்த மாத்திரைய இறுதி நாள்ல சொல்லக்கூடிய 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல இருந்து கலசர ஸ்தானத்துக்கு மாற போறார். ஸோ இதை வச்சு எல்லாருக்கும் கெட்டவங்களா தெரியக்கூடிய விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால காரியங்கள்ல வெற்றி உண்டாகும். போட்டிகள்ல கூட சாதகமான பலன் கிடைக்கும். எதிரிகளா உங்ககிட்ட போட்டி போட முடியாம, உங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாம ஓடி ஒழியக்கூடிய நேரம் இது. அவங்களே யோசிப்பாங்க, ஏன்னா அது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சாங்க, இப்படி வந்து நிக்கிறாங்க அப்படின்னு. அதே போல சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து மனசுக்கு நிறைவே உண்டாக்கும். இத்தனை நாளா அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கூடிய உங்களுக்கு மனசுக்கு நிறைவு கிடைக்கும். இதுவே பெரிய சந்தோஷம். அதே போல மற்றவங்களால அமைதி இல்லாம இருந்த உங்களுக்கு இப்ப அமைதி கிடைக்க போகுது. ஸோ இந்த நேரத்துல உசுரே போனாலும் ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொன்னலையா, அடுத்தவங்க பேச்சை கேட்கவே கூடாது. இல்லம்மா எனக்கு கேட்காமலாம் தூக்கம் வராது, கேட்காமலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்சமா கேட்கறத குறைச்சிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கு இல்லையா, உங்களுக்கான ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அதை திட்டமிட்டு செயல்படுத்துங்க. அது சரியோ தப்போ. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நாங்க சொல்லிக்கிறேன், நீங்களா யோசிச்சு திட்டமிட்டு செயல்பட்டுட்டீங்கன்னா அதுல தோல்விக்கு இடமே கிடையாது. அதே போல தொழில வியாபாரத்துல இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்கி தொழிலும் சரி வியாபாரமும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விருத்தி அடையும். அதே போல பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமா பேக் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கவனமுடன் பழகணும். கூட வேலை பார்க்குறவங்க தானே, நம்மளுடைய மேல் அதிகாரிங்க தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே. இப்படி வந்து எப்பவும் போல உங்களுடைய உளறுவாயை வச்சுக்கிட்டு அதை இதனை பேசிட்டீங்கன்னா உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு
உங்களை எப்படி காய் நகர்த்தணுமோ, உங்களை எப்படி வீழ்த்தணுமோ அவங்க திட்டம் போட்டு அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க உங்களை முடியாத விஷயத்த ஒன்று சொல்ல போறேன். தயவு செஞ்சு உங்களை பத்தின விஷயத்த மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காம ஒளிஞ்சு விளையாடுங்க. தெரியாதுப்பா, அவங்க 10 வார்த்தை பேசிட்டோம், அவங்களோட ஹிஸ்டரி ஃபுல்லா சொல்லிட்டோம். தயவு செஞ்சு உங்க ஹிஸ்டரியோட புக்கை கொஞ்சம் மூடி வைங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றதை தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கு உத்தியோக பணியோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல இடமாற்றம் உண்டாகும். இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா பேசி பழகிறது நல்லது. நீ என்ன நான் என்னன்ற அந்த போக்கை மட்டும் தயவு செஞ்சு கைவிட்டுடுங்க. விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட பக்குவமா நடந்துக்கோங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு கொஞ்சம் மதிப்பளிங்களேன். நான்லாம் அப்படிதான் இருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னா இருக்கீங்க தான், ஆனா உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் மாற்றத்தை வச்சுக்கோங்க. இதோட எதிர்பாராத செலவுகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால திட்டமிட்டு செயல்படணும். வீண் செலவா வரைய செலவா இது செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்னு குறிப்பா கையிருப்புக்கு தகுந்த மாதிரி செலவுகளை கணக்கு போட்டுக்கோங்க. அடுத்த பெண்களை பொறுத்திருக்கும் பேச்சு திறமையால காரியங்களை எளிமையா செய்து வெற்றி அடைய போறீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெண்களுக்குமே மனசுக்கு நிறைவே கொடுக்கும். அடுத்த கலைத்துறையில இருக்கவனுக்கு யாரையுமே பகிச்சுக்காதீங்க, எல்லாருமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உங்களுடைய திறமையான செயல்பாட்டால பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலரோட. ஸோ உங்களுக்கே தெரியும், ஸோ இவங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டு, நம்ம பேசினாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க தப்பான ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பேசுறாங்க அப்படின்னா தயவு செஞ்ச இந்த இடத்துல அமைதி காக்கிறது சிறப்பு. அடுத்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வித வசதிகளும் உண்டாகுது. விட்டு போனதும் தானா அவங்கள சேரும். உடைய அறிவு திறன் அதிகமாகுது. நெருக்கமானவங்க கிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிக்க போறீங்க. தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும். அடுத்த மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகுது. போட்டிகளும் சாதகமான பலன்களை கொடுக்கும். இதோட விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சதா நேரமும் பணம் சம்பாதிக்கின்ற எண்ணத்தோட தான் நீங்க இருப்பீங்க. ஸோ அதற்கு தகுந்தாற் போலதான் இந்த ஜூன் மாதம் பணவரவு கொண்டு வந்திருக்கு. ஆனா அது கூடவே சிக்கலும் இருக்கும். பார்த்து பக்குவமா இருக்கணும். அது ஒரு ரோஜாவை பறிக்கிறப்ப அது கூட முள்ளு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இந்த மாதத்தில் நடக்குங்கிறத சொல்றேன். சுபகாரியம் குரு பகவான் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வராருங்க. அவர் அங்க இருந்தே தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவு நல்லா இருக்கும். சுபகாரியங்கள் எந்த தடைகள் விலகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்த ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரை கொடுப்பாங்க. அடுத்து கலைத்துறை உடைய ஆசிரியர்களை பகைத்து கொள்ளாதீங்க. கல்வியில முன்னேற்றம் இருக்கும். தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட கல்வியில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான நேரம் இது. கலை, சினிமா, ஊடகம் இது சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல அரசு மற்றும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு முதல் 15 நாள் சூப்பரா இருக்கும். அதே போல உங்களுக்கான அங்கீகாரம் இந்த காலம்ங்கிறது மகளிருக்கு சிறப்பா இருக்கும். வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்துல உங்க திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளுடைய ஆதரவு பெருகும். வாழ்க்கை துணைக்கிட்டுமே அந்யுன்யம் அதிகமாகும். கால்நடை செல்ல பிராணிகள் வளர்க்கறதுல ஆதாயம் உண்டு. இதை தொடர்ந்து நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு. பணத்தை கையாளுவதில் கவனம் தேவை. எதுலையுமே ரகசியத்தை பாதுகாக்கணும். இல்லைன்னா பண விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நகைகள் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதீத கவனம் தேவை எல்லா விஷயங்களையும். இதை அடுத்து பங்கு சந்தை ஆன்லைன் முதலீடுகள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். விருச்சிக ராசி ஈஸியா பணத்துல ஏமாந்துருவீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ₹1 சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அதை வீட்டுக்கு கொண்டு போங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. குறிப்பா இந்த விளம்பர யுக்தியில கையாண்டு ஒரு மாதிரி உங்ககிட்ட ரொம்ப தேன் தடவன மாதிரி பேசி மோசடி பண்ணுவாங்க. சிக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இது எச்சரிக்கையான ஒரு விஷயம் தான். பணத்தை பாதுகாப்பா வைக்க பழகுங்க. சூப்பருங்க. ஜூன் மாதங்கிறது பொதுவா சொன்னாக்கா விருச்சிக ராசிக்கு அற்புதமான மாதங்க. இதை தாண்டி விருச்சிக ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்களை ஜூன் மாதம் கொடுக்க போகுது. சாணக்கியத்தனமும் சாதுரியமும் கொண்ட விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு. இந்த மாதம்ங்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும். பட் அதிர்ஷ்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ராசியாதிபதி பாகிஸ்தானத்துல நீச்சம் அடைந்துள்ள நிலையில உங்களுடைய நட்சத்திர அதிபதி அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால செயல்பாடுகளை சிக்கல் உண்டாகும். வியாபாரம் தொழில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும். இது வரைக்கும் இருந்த நன்மையான நிலையில கூட மாற்றம் வரும். ஒவ்வொன்றையுமே போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். ஆனா இதெல்லாத்தையுமே அங்கப்பாரு கண்ணான்னு சொல்ற மாதிரி குரு பகவானுடைய பார்வையினால ராகுவும் சனியும் மாத்தி மாத்தி உங்களுக்கு பாதங்களை செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு வச்சிருந்தது எதுவுமே உங்களை நெருங்காம போயிடும்.
உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி உறவுல ஆதரவு உண்டாகுது. குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்க போகுது. வரவு அதிகரிக்கும். செலவு ஏற்பட்டாலும் அது அத்தியாவசியமானதா தான் இருக்க போகுது. அடுத்த ஜீவனாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பணியாட்களுக்கு, அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். அடுத்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். விவசாயிகளை பொறுத்திருக்கும் வேளாண்மையில அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. உடல்நிலையில பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். உழைப்பாளர்களுடைய நிலை உயருது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு, அனுதினமும் தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்து அனுசம் நட்சத்திரம். எடுத்த வேலையில உறுதியா இருந்து அதை முடிக்கிற வரைக்கும் போராடும் குணம் கொண்ட உங்களுக்கு ஜூன் மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதமாகவும் இருக்கு. உங்களுக்கு ஏத்த மாதிரியான சுக பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. இப்போ சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சனியும் ராகும் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க. இது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்திலுமே கை வைப்பாங்க, பாதிப்பு கொடுப்பாங்க. ஆனா குருபகனுடைய பார்வை 4ஆம் இடத்துல பதியுது. ஸோ அதனால அவங்க கொடுக்கக்கூடிய பாதிப்பு எதுவுமே உங்களை நெருங்காமல் போகும். இதோட அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும். பிள்ளைகளுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு சிலருக்கு காதல் உண்டாகும். இதையடுத்து உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும், அது இப்ப இல்லாம போகும். பொன் பொருள் சேரும். நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. ஆண்களாக இருந்த பெண்களாலையும், பெண்களாக இருந்தனாக்கா ஆண்களாலையும் விருச்சிக ராசிக்காரர்கள் லாபம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிற இந்த பிரச்சனை சங்கடம் முடிவுக்கு வருது. இதோட புதன் பகவானும் சாதகமா சஞ்சரிக்கிறாரு. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்பார்த்த வேலை நடக்கும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி பெறும். இதோட பெரியவனுடைய ஆதரவு கிடைக்கும். அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் இருக்கும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்களா, நிர்வாகத்தை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இதுதான் நல்லது நமக்கு. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரையுமே பகச்சிக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. அடுத்து மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும். ஸோ இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு, அனுதினமும் பைரவரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். அடுத்து கேட்ட நட்சத்திரம். நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதம். ஏன்னா புதன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். நீண்ட நாள் கனவு நனவாகும். இழுபறியாக இருந்த வேலையை இப்போ முடிச்சுப்பீங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். வங்கியில நீங்க கேட்ட பணம் கைக்கு வரும். இதை அடுத்து வியாபாரிகளுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இடம், வீடு இதை வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். இதை அடுத்து மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகமாகும். உயர்கல்வி கனவு நனவாகுது. இதை அடுத்து சுக்கிரனும் சாதகமா சஞ்சரிக்கிறாருங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடு விலகுது. ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய கேதுவால முயற்சி கட்ட லாபத்தை கொடுக்கிறார். தொழில கூடுதல் அக்கறை தேவைப்படுது. இதோட புதுசா முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்க மார்க்கெட் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது. அதே போல வேலைக்காக வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்றீங்களா, அதற்குரிய வாய்ப்பு உருவாகும். இதை தொடர்ந்து குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். அவருடைய பார்வை உங்களை பாதுகாக்குது. 4ஆம் இடம் சனி ராகுவால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களை நெருங்காம பாத்துக்கிறார். ஆரோக்கியமா செயல்பட வைக்கிறாரு. குடும்பத்துல சந்தோஷமான நிலையை கொடுக்குறாரு. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுது. வீட்டுல புதிய பொருள் சேரும். நேர்த்திய கனவு கூட இன்னைக்கு நனவாகும். அந்த அளவுக்கு சாதகம். அதே போல பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சேமிப்பை உருவாக்க போறீங்க. ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறவங்களுக்கு நிதானம் காப்பது நல்லது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க வழிபாடு, அனுதினமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு ஜூன் மாதம், விருச்சிகமே நினைச்சு பார்த்தா கூட இந்த அளவுக்கு சிறப்பா வாழ்க்கையை மாத்திக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. சொல்லப்போனா அதிர்ஷ்ட வாய்ப்புல தான் கொடுத்திருக்கு. இதோட நீங்க செய்ய வேண்டிய பொதுவான பரிகார ஆலய வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகள் தோறும் நவகிரகங்களை வெற்றிக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்க எல்லா காரியங்களுமே வெற்றி பெறும். இதோட மனசுல துணிவு உண்டாகும். அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. இந்த நாட்கள்ல நீங்க ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னாக்க இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. இதோட உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்கள் ஜூன் மாதம் 25, 26 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுதான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூன் மாதம் 10 மற்றும் 11. இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாளில் நீங்க எந்த வேலையை செய்தாலும் சரி அது பல மடங்கு நன்மையை கொண்டு முடியும். சரிங்க. ஒட்டு மொத்தமா 100க்கு 100% விருச்சிக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாதிப்பை நீங்க சரி செய்யறதுக்கான வாய்ப்பையும் இனிமேல் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாத வகையிலையும் அமைஞ்சிருக்கு. பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்.